ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலைஸ் அண்டு யூனியன் அப்படின்ற ரெண்டு கீவேர்டு பற்றி பார்க்க போகிறோம். அலைஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேபிளில் ஒரு நேம் கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம இப்போ டிஸ்பிளே ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம டேபிள்லேயும் போய் மாற்றக்கூடாது. ஆனால் டிஸ்பிளே ஆகும்போது நம்மளுக்கு மாறி டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரும்புகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்டு தான் அலைஸ்ன்ற கீவேர்டு. அதை வந்து ஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ நான் அதை யூஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம டேபிளை வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கார்த்தி. ஓகே, இப்போ நம்ம டேபிள் வந்து இதுதான் டேபிள். இப்போ இதிலேருந்து நம்ம அலைஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி நேம் அண்ட் ரன்ஸ் வந்து எடுக்கலாம். இப்போ நேம் வேணால் சீரியல் நம்பர் அண்டு ரன்ஸ் வந்து எடுக்கலாம். சீரியல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் SNO ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் நம்பர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கமா நேம் ஆஸ் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம். ஏன்னா நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்க முடியாது. இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லணும்னு நினச்சேன். இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கலாம். நேம் ஆஸ் ஸ்டூடெண்ட். ஓகே, இப்போ ஃப்ரம் நம்ம டேபிள் நேம் இப்போ நம்ம கொண்டு கொடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சீரியல் நம்பர் வந்து பதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் நம்பர் வந்து சொல்லிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நேமுக்கு பதிலாக வந்திருக்கு. டிஸ்பிளே ஆகும்போது நம்ம கன்வீனியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி காலம் நேமை இந்த அலைஸ் கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த அலைஸ் கீவேர்டு ஸ்பெஷாலிட்டி, அதோட யூசேஜும் கூட. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி யூனியன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யூனியன்னா என்னென்னா, ரெண்டுத்தை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் யூனியன். இப்போ இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குது நம்ம கீழே, இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குது. இப்போ இதே மாதிரி இன்னொரு டேபிளில் வேல்யூஸை வந்து நம்ம இதோட ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து இருக்கணும் அந்த இன்னொரு டேபிள்லேயும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணணும், இன்னொரு டேபிள். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் டேபிள் மாறி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டேபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். மாறின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஓப்பன் கர்லி ப்ரேசஸில் இதே டேட்டா டைப் இதே காலம் நேம் வந்து கொடுத்துக்கலாம். SNO இன்டீஜர் கமா நேம் வேர்கேர். நெக்ஸ்ட்டு வந்து ரன்ஸ் இன்டீஜர். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ச்சுரிஸ் இன்டீஜர். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இன்சர்ட் வேல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் இன்ட்டு மாறி வேல்யூஸ். அப்போ 1 கொடுக்க வேணாம், நம்ம அதுலேருந்து கண்டினியூ பண்ணுற மாதிரினா 7 ஷாம் கொடுத்துக்கிறேன். ரன்ஸ் வந்து ஒரு 89 கொடுத்துக்கலாம். சென்ச்சுரிஸ் வந்து ஒரு 5 கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஷாம் வந்து டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். ஓகே, டபுள் கோட்ஸில் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கடைசியில் இந்த க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோ வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போ இதே மாதிரி நான் வந்து சீரியல் நம்பர் வந்து இப்போ 8 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நேம் வந்து பார்த்திங்கன்னா காலி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 63, சென்ச்சுரிஸ் வந்து ஒரு 4. ஓகே, இப்போ இதுவும் என்ட்ரு கொடுத்தனா அஃபெக்ட் ஆகிடுச்சு. இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மாறி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ ரெண்டு டேபிளையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூனியன் பண்ணோம். ஓகே, இப்போ யூனியன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா select அதே கமாண்ட் select
star from first table name Karthi union select star from second table name Mari. ஓகே, இப்போ என்ட்ரு கொடுத்தோன்னா இப்போ நம்ம ரெண்டு டேபிள் வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து யூனியன் ஆகிருக்கு, அதாவது மெர்ஜ் ஆகிருக்கு. இப்போ நம்ம இந்த கீழே கொடுத்த ஷாம் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டேபிள் கார்த்தியோட பார்த்திங்கன்னா சூப்பராக யூனியன் ஆகி வந்திருக்கு. இதே மாதிரி தான் உங்கள் டேபிள்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேல்யூஸ் வந்து இன்னொரு டேபிளோட வேல்யூஸ் மேட்ச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதான் நேம் காலம் நேம் வந்து சேமாக இருக்கணும். நம்ம அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து மேட்ச் பண்ண முடியும். இது வந்து ஒரு முக்கியமான கீவேர்டு, இது வந்து நீங்கள் மறக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம அலைஸ் அண்டு யூனியனோட கீவேர்டோட ஃபங்க்ஷன்ஸ் அந்த எப்படி அந்த SQL கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி டேபிள்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.